நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிராமங்களை தத்தெடுக்கும் திட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பே தமிழகத்தில் 12,000க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் உள்ள குக்கிராமங்களில் அனைத்து வசதிகளையும் செய்து தருவதற்காக இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தாய் திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளதாக சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் தொழில் நகரமான திருப்பூரில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வழிகாட்டுதலின்படி ஏற்கனவே 5 துணை மின் நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ள நிலையில் புதிதாக 17 துணை மின் நிலையங்கள் அமைக்கும் பணி விரைவில் முடிவடையவிருப்பதாகவும் பேரவையில் தெரிவிக்கப்பட்டது. தமிழக சட்டப்பேரவை இன்று காலை கூடியதும் ஒருங்கிணைந்த சென்னை மாகாண சட்டப்பேரவையில் கூத்துப்பரம்பா தொகுதி உறுப்பினராக பதவி வகித்து வரும் உச்சநீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றியவருமான திரு கிருஷ்ணய்யரின் மறைவுக்கு பேரவையில் இரங்கல் தெரிவிக்கப்பட்டது. உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று 2 மணித்துளிகள் மௌன அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற கேள்வி பதில் நேரத்தின் போது தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் மின் விநியோக திட்டங்கள் குறித்து மின்துறை அமைச்சர் திரு நத்தமார் விஸ்வநாதன் எடுத்துரைத்தார். தொழில் நகரமான திருப்பூரில் ஏற்கனவே 5 துணை மின் நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ள நிலையில் மேலும் 17 துணை மின் நிலையங்கள் அமைக்கும் பணி விரைவில் முடிவடையவிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். 12வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் திருப்பூர் மாவட்டத்தில் உத்தேசமாக 22 துணை மின் நிலையங்கள் அமைப்பதற்கு மாண்புமிகு அம்மாவுடைய ஆணையின் பேரில் முடிவு செய்யப்பட்டது. அந்த வகையில் 5 துணை மின் நிலையங்கள் அந்த பணிகள் முடிவடைந்து இப்பொழுது பயன்பாட்டில் இருந்து வருகிறது. மற்றவை பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஏறத்தாழ 506 கோடியே 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அந்த பணிகள் நடைபெற்று வருகின்றன. அந்த பணிகள் விரைவில் முடிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிசாமி, மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா கடந்த 3 ஆண்டுகளில் நபார்டு வங்கி உதவியுடன் 942 கோடி ரூபாய் செலவில் 411 மேம்பால பணிகளை மேற்கொள்ள ஆணையிட்டுள்ளதாகவும் இவற்றில் தற்போது 181 பணிகள் நிறைவு பெற்றுள்ளதாகவும் குறிப்பிட்டார். மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவி அம்மாவுடைய 3 ஆண்டு பொற்கால ஆட்சியில் 942 கோடி ரூபாய் நபார்டு திட்டத்தின் மூலம் பாலம் கட்டுவதற்காக அம்மாவில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு 411 பணிகள் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்றன. இதுவரை 181 பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வந்துள்ளது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, அதோடு 104 பணிகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதையும் இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த போக்குவரத்து துறை அமைச்சர் திரு வி செந்தில் பாலாஜி, கடந்த 3 ஆண்டுகளில் 47 கோடி ரூபாய் செலவில் 75 புதிய போக்குவரத்து பணிமனைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தேவையான இடங்களில் போக்குவரத்து பணிமனைகளை அமைக்க அரசு ஆவண செய்யும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளுடைய இயக்கம், எரிபொருள் சிக்கனம், பராமரிப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த 3 ஆண்டுகளில் மாண்புமிகு இதயம் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 75 புதிய பணிமனைகளை அமைப்பதற்கு உத்தரவிட்டு 47 கோடி ரூபாய் அளவிற்கான நிதிகளை அரசு போக்குவரத்து கழகம் செயல்படுத்துவதற்கு உத்தரவுகளை வழங்கியிருக்கின்றார்கள். மற்றொரு கேள்விக்கு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு SP வேலுமணி பதிலளிக்கையில், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கிராமங்களை தத்தெடுக்கும் திட்டம் நடைமுறைக்கு வருவதற்கு முன்பே தமிழகத்தில் 12,000க்கும் மேற்பட்ட ஊராட்சிகளில் உள்ள குக்கிராமங்களில் அனைத்து வசதிகளையும் செய்து தருவதற்காக இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தாய் திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளதாக பெருமிதத்துடன் தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் மாதிரி கிராம திட்டம், சான்சாத் ஆதர்ஸ் கிராம யோஜனா என்ற திட்டத்திலையும் கூட கிராம ஊராட்சிகள் தான் எடுத்துள்ளார்கள். ஆனால் புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் மட்டுமே குக்கிராமங்கள் வாரியாக 12,524 ஊராட்சிகளிலே குக்கிராமங்கள் 79,394 குக்கிராமங்களை எடுத்து புரட்சித்தலைவி அம்மா அவர்கள் வருடத்துக்கு 750 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி இன்றைக்கு ஒவ்வொரு கிராமங்களுக்கும் மேம்பாடு செய்துள்ளார்கள். ஆகவே கண்டிப்பாக புரட்சித்தலைவி அம்மாவுடைய திட்டத்திலே அனைத்து கிராமங்களும் எந்த சட்டமன்ற உறுப்பினர் பாகுபாடு இல்லாமல் எடுத்துக்கொள்ளப்பட்ட